இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பனானா கேக். இந்த பனானா கேக்கில் எண்ணெய், வெண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நல்ல மாய்ஸ்சராக சாஃப்டாக இருக்கிற ஃப்ளஃபியான ஒரு பனானா கேக் இது. பனானா கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். முட்டை, நல்ல பழுத்த கேவண்டிஷ் டைப் பனானா யூஸ் பண்ணுறேன். கேக் ஃப்ளோர், கேக் ஃப்ளோருக்கு பதிலாக ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதாவது மைதா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உப்பு, பேக்கிங் சோடா, சுகர், யோகர்ட், தண்ணி. கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். கேக் ஃப்ளோர், நம்ம எடுத்து வச்சுருந்த கேக் ஃப்ளோர் கூட பேக்கிங் சோடாவையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக உப்பும் சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா கேக் ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ளஃபியாக வராது. ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல யோகர்ட் சேர்க்குறேன். எடுத்து வச்சிருக்கிற யோகர்ட்டோட இப்போ சுகரையும் சேர்த்துடலாம். ஒரு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த யோகர்ட்டையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்த தயிரும் சுகரும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தயிர் மிக்சரோட முட்டையும் சேர்க்க போகிறோம். முட்டையை பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். பனானாவை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நான் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன்.
மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மிக்சரோடு சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் 1-2 அங்கங்கே மசியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பீட்டர் யூஸ் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பால், முட்டை, வாழைப்பழம் எல்லாம் ஒன்றா கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கேக் ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி சேர்க்கணும். ஒரே தடவையில் சேர்த்தோம்னா கட்டி கட்டி ஆகிடும். கேக் டின்னில் பேக்கிங் பேப்பர்லாம் போட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடியாக இருக்கிற கேக் பேட்டரை பேக்கிங் பேப்பர் மேலே ஊற்றணும். அவனை 175 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சிடலாம். 25 to 30 மினிட்ஸ் கேக்கை வேக விடணும். நான் செய்கிற அளவுக்கு ஒரு கேக் டின்னுக்கும் ஒரு லோஃப் டின்னுக்கும் எனக்கு கேக் வந்தது. இது 12 பேருக்கு சர்விங் சைஸ். கேக்கு ரெடியான உடனே கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு அது நல்லா ஆற விடணும். ஆறினப்புறம் கட் பண்ணால் நல்லா வரும் கேக்கு வெட்டுறதுக்கு. கேக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ளஃபியான சாஃப்டான நல்ல மாய்ஸ்சரோட நம்மளோட பனானா கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புது ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.